சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு சந்திப்பு. சாய் சமையலில் இந்த ப்ரெட் இருக்குது பாருங்கள், நல்ல ப்ரெட்டு. அந்த ப்ரெட்டில் ஒரு ரெசிபி, இனிப்பான ரெசிபி பண்ணுவோம். அதுக்கு சைடு கட் பண்ணவும் செய்யலாம். நான் இப்படி எடுத்துருவேன். இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இதே மாதிரி எல்லாம் ஒரு பாக்கெட்டு கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இந்த இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இது வேண்டாம், நமக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த ப்ரெட்டில் நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரைஸ் ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் இங்கே நான் இப்போ நெய்யில் தான் வறுக்க போகிறேன். இதை ஒரு ப்ரெட்டாக போட்டு இது என்ன செய்கிறோம், அப்படியேவும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம் நெய்யில். ரொம்ப எல்லோரும் பொரிய வச்சு ரொம்ப எடுப்பாங்க. அப்படி பொரிய வச்சு எடுக்க வேண்டாம். நம்ம லேசாக வெந்தால் போதும். செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு அபார டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இதே அந்த பாத்திரத்துலேயும் பால் ஊற்றிக்கிடுவோம். கட்டி பால் ஊற்றிட்டேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே இதுக்கு இப்போ முந்திரி பருப்பு திராட்சை எதுவும் போட வேண்டாம். இது இப்போ நெய்யில் வறுத்து அப்படியே வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம பால் கொதிச்சோடனே இதை வைக்கிறோம். வச்சு இது எதுவுமே நம்ம அவசரத்துக்கு யாராவது விருந்தாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு இங்கே, அப்போ நீங்கள் வாட்டுக்கு இப்படி 2 ப்ரெட் இருந்தால் போட்டு அப்படியே பொரித்து எடுத்துகிட்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி கொஞ்சமாக பால் ஊற்றினா போதும். ஊற்றி அப்படியே நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு திடீர் அல்வா. பால் கொதிக்கட்டும். அப்போ நமக்கு தேவையான அளவு நான் ஒரு இது அந்தாச்சு என்னது ஒரு அளவோடு தான் எனக்கு அளவு தெரியும். அதனால் நான் எவ்வளோ இனிப்பு வேணும் அப்படின்னு பார்த்து போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா சாப்பிட்டு பார்த்துட்டு போடுங்க, இல்லை உங்களுக்கு அளந்து போடணுனாலும் போடலாம். அதில் அந்த இதில் இந்த ப்ரெட்டை போடுங்க. 2 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடும். ஸ்டவ் குறைச்சி வச்சுக்கோங்க. வச்சு இது உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா இதே கலர்லேயே வச்சுக்கோங்க. இல்லை கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலர் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ரெட் கலர் போட போகிறேன் லேசாக. பால், ப்ரெட்டு, நெய்யும் சீனியும், அவ்வளோதான். இப்போ கூட உங்களுக்கு சுகர் போதுமா, இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ கூட வேணுமா குறைய வேணுமா எது வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா சுகர் வேண்டாம் அப்படின்னா சும்மா பால்லேயும் இப்படி ப்ரெட்டு வேக வச்சு அதுலேயே கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம்.
சுகர் இல்லாமலே பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லேசாக உப்பு அந்த இனிப்பை எடுத்து வைக்கிறதுக்கு. காணாட்டி நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் நெய் ஊற்ற போகிறேன். இப்போ உங்களுக்கு தேவையானது ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். செம்மையாக இருக்கும். அல்வா ரெடி. எடுத்து அல்வா பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குன்னு. இதுக்கு ரொம்ப நெய் போடலை நான், பாருங்கள். ரொம்ப நெய் போடலை, ஒன்றும் செய்யலை. பாருங்கள், இது முந்திரி பருப்பு. ஏன்னா ரொம்ப வேர்க்கு சேராதவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். ரெடி. அல்வா, ப்ரெட் அல்வா ரெடி. ஒன்றும் இல்லை, 2 நிமிஷத்தில் செஞ்சாச்சு. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்.